இங்கே விடுதலை. தேவ பிரசன்னம் அந்த புதிய ஆராதனை வேளையில நிறைஞ்சிருது. ஆமென். ஹல்லேலூயா. அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் பிரசன்னத்தில் இருந்து இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளுக்கு இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு சரித்திர புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். தண்ணீரின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் தண்ணீர் ராமுழுவதும் தங்கியிருந்தது. வாசிங்க. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மரம் வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் என்னதான்? வேர். ரூட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. வேர். அந்த வேர் வளராம, அந்த வேர் விடாம அந்த செடி வளர்த்து மரமாக வாய்ப்பே கிடையாது. ஆக இன்றைக்கு பழைய காலத்து பழமையான மரங்கள் தான் இருக்கு. நம்ம ஊர்ல கூட பழைய அந்த பெரிய ஆலமரம், பெரிய பழம காலத்து ஒரு மரம். அதோட வேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போகும். 1/2 கிலோமீட்டருக்கு தூரமாக அவரோட வேர் விடும். ஒரு பெருசா கனமாக அவரோட வேர் இருக்கும். அது எவ்வளவு வேர் அந்த பூமிக்குள்ள அடியில போகிறதோ அவ்வளவு அந்த மரம் வலுமையாகும். ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதே போல. இயேசு என்கிற அந்த வேர்ல நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கை வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இயேசுன்ற வேர்ல நம்ம கிளைகளாக இருக்க வேண்டும், மரங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மரம், நம்முடைய வாழ்க்கை என்கிற மரம் எப்படி இருக்கும்? வலிமையாக ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப இந்த வாரத்துல என்ன வார்த்தையை சொல்லணும் அப்பான்னு சொல்லி நான் அதை தியானிக்கும் பொழுது தேவ பிரசனத்துல நான் அதை சில வசனங்களை நான் வாசிக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையின் கீழே வேரை குறித்து ஆண்டவர் எடுத்து நினைப்பூட்டினார். வேருடைய முக்கியத்துவம் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரூட் சொல்றாங்க ஆங்கிலத்துல. வேரின் பண்புகள். அதுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். வேரின் பண்புகள். இந்த பில்டிங், இந்த கட்டிடம் நம்ம இந்த கட்டிடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கட்டிடத்தை தாங்குவதற்கு அடித்தளம்னா பேஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அடித்தளம், பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன். அந்த பேஸ்மெண்ட் போடலன்னு சொன்னா இங்க தூண் நிக்காது, மேல இந்த ஸ்லாப் நிக்காது. விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஒரு கட்டிடம் ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு அடித்தளம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபவுண்டேஷன் சொல்றோம், அதுதான் ஃபவுண்டேஷன், அடித்தளம். அந்த அடித்தளத்தை சரியாக போடவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்னா, ஒரு ரீசெண்டா ஒரு நேற்று 2 நாளுக்கு முன்னால ஒரு போன்ல ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணுவாங்க பார்த்தேன். என்னன்னு சொன்னால் அது எந்த இன்ஜினியர் தெரியல, யார் கட்டது தெரியல, கட்டி 2 ஆள் யாரும் இல்லை. ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க, பெரிய 2 மாடி பில்டிங் கட்டிருக்கிறாங்க. அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா சரியா அதோட ஃபவுண்டேஷன் சரியா போடாததுனால என்ன ஆச்சுன்னா அப்படியே சாஞ்சிச்சு. பில்டிங் அப்படியே 2 அடுக்கு மாடி பில்டிங் அப்படியே சாஞ்சி விழுந்து சொருகி போச்சு. ஒண்ணுமே இல்லாம நொறுங்கி போச்சு. இது எப்படி நடந்தது? யாருடைய கவனக்குறைவு? இன்ஜினியர், அந்த வேலை செஞ்சவருடைய கொத்தனாருடைய கவனக்குறைவு சொல்லலாம், இன்ஜினியர் சொல்லலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அடித்தளம் சரியாக போடவில்லை என்று சொன்னால் அந்த கட்டிடம் இப்படித்தான் விழுந்துடும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில இயேசு என்கிற வேர் விடவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் விழுந்துவிடும்.
வேரின் பண்புகள். வேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேர் வேர் என்பது கீழே, அதாவது மண்ணுக்கு கீழே காணப்படும், நிலத்துக்கு கீழே காணப்படும் ஒரு தாவர உறுப்பாகும். அது தாவரத்தை மண்ணில் நிலைக்கு செய்கிறது, நீரையும் ஊட்டச்சத்தையும் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. ஆமென். இது நிலத்துக்கு கீழே மறைந்திருக்கும், ஆனால் மரத்துக்கு மிகப்பெரிய முக்கியமான அடித்தளமாகும், அஸ்திபாரமாகும். இந்த வேர் இல்லை என்று சொன்னால் அது மரம் இல்லை. அதே போலத்தான் இயேசு இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. அல்லேலூயா. வேர் இல்லைன்னா மரம் இல்லை. இயேசு நம்ம வாழ்க்கை நம்ம கூட இல்லைன்னா நம்ம இல்லை. வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஒரு 3 குறிப்பை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வேரில் இருக்கக்கூடாத காரியம், வேரில் இருக்கக்கூடாத காரியம் என்னெல்லாம், ஒரு வேரில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா, முதலாவது வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. 6. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. எப்படி? வேர் இல்லாமை. வேர் இல்லை. ஒரு வேரில் இருக்கக்கூடாத காரியம் என்னன்னா, முதலாவது வேர் இல்லாமை. வேர் விட்டோம்னா, வேர் இல்லைன்னா அந்த செடி எப்படி வளரும், எப்படி அது மரமாகும்? வாய்ப்பு இல்லை. வேர் இல்லா, வேர் கொள்ளா பாருங்க. வேர் கொள்ளா அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம் பாருங்க. 17ஆம் வசனம். தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு வேரில் இருக்கக்கூடாத ஒரு காரியம், முதலாவது காரியம் என்ன சொன்னா வேர் இல்லாமை. வேர் இல்லைன்னு சொன்னா செடி வளராது, மரம் ஆகாது. இரண்டாவது ஒரு வேரில் இருக்கக்கூடாத காரியம், இரண்டாவது காரியம் என்னன்னா கசப்பான வேர். என்ன வேர்? கசப்பான வேர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அதாவது ஒரு வேரில் இருக்கக்கூடாத ஒரு காரியம் என்னன்னு சொன்னா கசப்பான வேர். பலருடைய வாழ்க்கையில அந்த கசப்பான வேர் இன்னும் இருக்குது. பலருடைய வாழ்க்கையில அந்த கசப்பான வேர் இன்னும் இருக்குது. அது எப்போது அந்த கசப்பான வேரை நம்ம பிடுங்கி எரிகிறோமோ அப்போதுதான் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அப்போதுதான் அந்த செடி செழுமையாய் வளரும். அப்பொழுதுதான் அது மரமாக வளரும். சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நமக்குள் இருக்கிற அந்த கசப்பான வேர்களை பிடிந்து அதை நம்ம எரியும் பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் காணப்படும். அந்த கசப்பான வேர் நமக்குள்ளேயே சொல்லுவாங்க, யாதொரு கசப்பான வேர் அது முளைக்கிறதுக்கு முன்னாலேயே பிடிச்சி எரிஞ்சிடணுமா. கொஞ்சம் முளைச்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? வேர் ஓடிடும். முளைக்கிறதுக்கு முன்னாலேயே அது பிடிங்கி எரிஞ்சிடணும். ஆகவே பிரியமானவர்களே, நமக்குள் உங்களுக்குள் யாதொரு எந்த வகையாவது எந்த விதத்திலேயாவது ஒரு கசப்பான வேர் நமக்குள்ள உருவாக அனுமதிக்காதீர்கள். கசப்பான வேர் உங்களுக்குள்ள வளர்ந்துச்சுன்னா சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும். கடைசியில என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அதனால அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு கசப்பான வேரும் நமக்குள்ள இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட கசப்பான கூட இருக்கட்டும், அந்த கசப்பான வேரை பிடுங்கி எரிந்து விடுங்க. அந்த கசப்பான வேரை பிடுங்கி எரிந்து விடுங்க. அன்லஸ் அந்த வேரை நீங்க பிடுங்கி போனா ஒழிய உங்களுடைய வாழ்க்கை என்ற மரத்துல அந்த செடி மரமாக வளர முடியாது.
செடி மரமாக வளர முடியாது, செழிப்பாக வளர முடியாது. ஆக அந்த கசப்பான வேர்களை என்ன பண்ணுங்க, முளைக்கும் போதே, முளைக்கிறப்பவே அதை பிடுங்கி எரிஞ்சிடணும். நம்ம வேறு இருக்கக்கூடாத காரியம் என்னது? முதலாவது வேறில்லாமை, இரண்டாவது கசப்பான வேர் இருக்கவே கூடாது. சில வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். உங்கள் இருதயங்களில் கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு கடுத்தலுமாய் இருக்கிறது. ஆக கசப்பான வேர், கசப்பான அந்த வைராகியம் நமக்குள்ள இருக்க வேண்டாம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நிறைய வசனம் இருக்கு, நேரம் தான் இல்லை. சில வசனங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் மூர்க்கமும் விட்டு விலகுங்கள். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு மனுஷனோட இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கசப்பான வேர் வளரும், கசப்பான வேர் உருவாகும். ஆக எந்த ஒரு கசப்பான வேரும் நமக்குள் காணப்பட வேண்டாம் அன்புக்குரியவர்களே. ஆமென், அல்லேலூயா. வேரில் இருக்கக்கூடாதவை என்னது? முதலாவது வேறில்லாமை, கசப்பான வேர் இருக்கவே கூடாது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக உறவுகளிலே பார்த்தீங்கன்னா கசப்பான வேர் இருக்குது. அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு கசப்பான ஒரு வேர் இருக்குது, அம்மாக்கும் பையனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கசப்பான வேர் இருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கசப்பான வேர் இருக்குது, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு கசப்பான வேர் இருக்குது. இந்த கசப்பான வேர் எப்போது முளைக்க ஆரம்பித்ததோ அப்போதே அதை பிடுங்கி நீங்க எரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வேறு வளர்ந்திருக்காது. ஆகவே இப்போ ஒண்ணு கெட்டு போகல, அந்த அப்படிப்பட்ட அந்த கசப்பான வேரை வேரோட பிடுங்கி தூக்கி எரிஞ்சு விடுங்க, தூக்கி எரிந்து விடுங்க, தூக்கி எரிந்து விடுங்க. கசப்பான வேர் வேண்டாம். கசப்பான வேர் நமக்குள்ள காணப்பட்டால் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை காண முடியாது, சந்தோஷத்தை காண முடியாது, சமாதானத்தை காண முடியாது. ஆகவே கசப்பான வேர் இருக்க வேண்டாம். மூன்றாவதாக எப்படிப்பட்ட வேரில் இருக்கக்கூடாத காரியம், மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா வாசிக்கலாம். உபாகமும் 29ஆம் அதிகாரம் 17-18. 17-18. நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். என்னது நஞ்சையும் எட்டியையும்? நஞ்சுனா விஷம்னு அர்த்தம், எட்டின்னா கசப்புன்னு அர்த்தம். ஆக நஞ்சு மற்றும் கசப்புன்னு அர்த்தம். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற வேர். அப்போ நஞ்சுன்னா விஷம்னு சொன்னேன், விஷம். எட்டினா அதான் எட்டி காய்போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையே. எட்டி காய்போல் கசப்பா இருக்குது உங்க வாழ்க்கை, சிலோட வாழ்க்கை. கலங்காதீங்க, அதை இனிமையாய் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. எட்டி காய்போல் வாழ்க்கை கசப்பா இருக்கிறதா? கவலைப்படாதீங்க, அந்த கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாத்துவார், அவரால் முடியும். ஆமென், ஆமென். ஆக நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற வேர், அது நம்ம கிட்ட வளரவே கூடாதுங்க. விஷமும் கசப்பும் நமக்குள்ள வளரவே கூடாது. ஆக ஜாக்கிரதையுள்ளவராக நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஓகே, இரண்டாவதாக முதல்ல சொன்ன வேரில் இருக்கக்கூடாத காரியம், 3 காரியம் சொன்னேன். என்னன்னா இருக்கக்கூடாது? வேறில்லாமை,
கசப்பான வேர், நஞ்சையும் எட்டியும் முளைப்பிக்கிற வேர். சரிங்களா? ஓகே. இரண்டாவது, நமது வேர் இருக்க வேண்டிய இடம். நம்மளுடைய வேர் இருக்க வேண்டிய இடம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். போதும். எங்க போய் சொல்லுங்க, நமது வேர் எங்க இருக்க வேண்டும்? நம்முடைய வேர் எங்க இருக்க வேண்டும்? தண்ணீர் அண்டையிலும், அப்புறம் காவாய் ஓரம். அங்க நம்முடைய வேர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம போய் அதை பராமரிக்கணும், அதுக்கு போய் தண்ணி ஊத்தணும், அதை நம்ம சுற்றி நம்ம பாதுகாக்கணும் அவசியம் இல்லை. அது செழிப்பா வளரும். ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி தண்ணி என்ன இருக்குது, போயினே இருக்குது. ஆக நம்ம போய் அதுல எக்ஸ்ட்ரா நம்ம போய் நம்முடைய கஷ்டத்தை கொடுத்து அதை நம்ம பராமரிக்கணும் அவசியம் இல்லை. ஆக எப்படி, எந்த இடத்துல நீங்க எங்க இருக்குன்னு முக்கியம் இல்ல, யாரு கூட இருக்குன்னு தான் முக்கியம். நம்ம கிறிஸ்தவன் சொல்லுகிறதுல முக்கியம் இல்ல, நீ கிறிஸ்துவோடு இருக்கிறியா? ஆமென். செடி எங்க வேணா வளரும், செடி வச்சா எங்க வேணா வளரும், அது மரமாவதான்னு பார்க்கணும். அதான் விஷயம். செடி யார் வேணா வைக்கலாம், தண்ணி யார் வேணா ஊத்தலாம், ஆனா அது அந்த செடி வளர்ந்து மரமாகிறதா, அதுதான் பார்க்கணும். இன்றைக்கு அதே போல நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம், கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்துவோடு இருக்கிறியா? சொல்றது புரியுதா? நம்ம கிறிஸ்தவங்க, நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்க, கிறிஸ்துவோடு இருக்கிறீங்களா? கொஞ்சம் நீ சிந்தித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பரிதாபம். கிறிஸ்துவோடு இல்லாம நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பெருமையும் இல்லை. நம்ம கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவன், நான் இயேசுவோட பிள்ளைன்னு நீ அந்த அந்த கருவத்தோடு நீ சொல்றதுக்கு சொல்ல வேண்டும் என்று நீ சொல்வையானால் நீ கிறிஸ்துவோடு இருக்கணும். நீ கிறிஸ்துவோடு இல்லாமல் நான் இயேசுவோட பிள்ளை, நான் கிறிஸ்தவன் நீ சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வேர் எங்க இருக்க வேண்டும் என்று சொன்னார், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்க வேண்டும். நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்க அந்த வளர்கிற வேர் செழிப்பா இருக்கும். அதான் சங்கீதத்துல 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நீர்க்காலில் ஓரமாய் ஒரு மரம், ஒரு செடி வளருதுன்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது, செழிப்பா இருக்கும், இலை உதிரவே உதிராது, செழிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த செழிப்புள்ள வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்போ? தேவனோடு நீ இருக்கும்போது, தேவனோடு நீ ஐக்கியமா இருக்கும்போது. அவரை விட்டு நீ பிரிந்து சென்று விட்டு வேண்டி சொன்னால் உன் வாழ்க்கையில நீ எந்த செழிப்பான காரியத்தையும் காண முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஆக நம்முடைய வேர் எங்க இருக்க வேண்டுமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற வேராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சிலருடைய வேர் எங்க இருக்குது? டிவிலையும், மொபைல் போன்லயும், உலக இச்சைகளையும், பல பல காரியத்தின் மேலும் இருக்கிறது சிலருடைய வேர். அப்படிப்பட்ட வேரெல்லாம் செழிப்பா காணும்னு சொல்றீங்க, நினைக்கிறீங்க? நம்முடைய வேர் இயேசு என்கிற தண்ணீர் அண்டையில இருக்கணும். நம்முடைய வேர் எங்க இருக்கணும்? இயேசு என்கிற தண்ணீர் அண்டையில இருக்கணும். நீர்க்காலில் ஓரமாய் நடப்படுகிற அந்த அப்படி நீர்க்காலில் ஓரமாய் நம்முடைய வேர் இருந்தால் செழிப்பை காணுவோம், செழிப்பா இருக்க முடியும், செழிப்பா இந்த செடி வளரும், மரமாய் வளரும். ஆக நம்முடைய வேர் எங்க இருக்க வேண்டும்? நீர்க்காலில் ஓரமாய் இருக்கிற வேரா இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் சொல்லி முடிச்சிட. மூன்றாவது, எப்படிப்பட்ட வேராய் இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வேராய் இருக்க வேண்டும்? முதலாவதாக கனி கொடுக்கிற வேர். எப்படி இருக்கணுமா? கனி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கனி கொடுக்கிற வேரா இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற வேரா இருக்க வேண்டும். ஏன்னா நல்ல கனி கொடாத மரத்தை என்ன பண்ணுவாரு? போட்டுருவார். எல்லாம் மசாலா தெரியுது உங்களுக்கு.
அப்படி அப்படி எடுத்து விட்டா அப்படி முடிச்சிடுறீங்க. சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆக எப்படிப்பட்ட வேராய் நாம் இருக்க வேண்டும் சொன்னால், முதலாவது கனி கொடுக்கிற வேராய் இருக்கணும். கனி கொடுக்கிற வேர். பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 19:30. யூதா வம்சத்தாரில் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றாமல் மேலே கனி கொடுக்க முடியாது. ஆமென். நீ எவ்வளவு அந்த வேரானது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பூமிக்கு உள்ள அடியில போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மேலே கனி கொடுக்க முடியும். நீ இயேசுக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உள்ள இயேசுக்குள்ள நீ போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை ஆசீர்வாதமா செழிப்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் கனி கொடுக்கிற வேரா இருக்கிறேனா? நான் கனி கொடுக்கிற வேரா இருக்கிறேனா என்று சொல்லி நீங்க நாம் நிதானித்து பார்க்கலாம். நான் கனி கொடுக்கிற வேரா இருக்கிறேனா? ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இதுக்கப்புறம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போது கோடாரியானது நல்ல கனிகொடா மரத்தை எல்லாம் நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தப்படுவோம். வருகை எப்ப வேணா இருக்கலாம், எப்ப வேணா இருக்கலாம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேரா நாம் இருக்கணும்? கனி கொடுக்கிற வேரா இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற வேர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 27 7ஆம் வசனம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். 27 ஏசாயா 27:7. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து நாட்கள் வரும். 6ஆம் வசனம். நாட்கள் வரும். ஆமென். ஆக கனி கொடுக்கிற ஒரு பாட்டு பாடணும்ல, உனது வேரை நம்முடைய வேரை கர்த்தர் பரவ செய்வார். பயப்பட தேவையில்லை. என் வேறு வளருமா வளராதா, இது கனி கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி நம்ம பல கேள்வி நம்ம கூட இருக்கலாம். கர்த்தர் பரவ செய்ய வல்லவரா இருக்கிறார். உனது வேரை பரவ செய்திடுவான். அப்புறம் நீ பூத்து காய்த்து. அல்லேலூயா. ஆக நம்முடைய வேரை பரவ செய்கிறவர் நிச்சயமாக நம்மை கனி கொடுக்க வைக்க செய்வார். ஆக எப்படிப்பட்ட வேரா இருக்கணும்? கனி கொடுக்கிற வேரா இருக்க வேண்டும். இரண்டாவது எப்படிப்பட்ட வேரா இருக்கணும்? இரண்டாவது சுமக்கிற வேர். எப்படி? சுமக்கிற வேராக இருக்க வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ஒரு மரம் சொல்லிச்சான், பாரு நான் அவ்வளவு பெருசா வளர்ந்து இருக்கிறேன் பாத்தியா, என்ன போல ஒரு வலிமையான மரம் எது இந்த வட்டாரத்திலே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மரம் சொல்லிச்சான். அதுக்கு பக்கத்துல இருக்க மரம் சொல்லிச்சான், ரொம்ப பெருமை பாராட்டாத, நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிறன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த வேறு தான் காரணம். நீ இங்க பெருசா வளர்ந்துடல, உனக்குள்ள இருக்கிற அந்த வேறால தான் நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற.
இன்னைக்கு பலருடைய நிலை அப்படிதான். பலருடைய நிலை அப்படித்தான். நான் வளர்ந்துட்டேன், நான் வந்து என்னது எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, மேன்மையா நான் இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் படிச்சுட்டேன், நான் பட்டம் வாங்கிட்டேன். யாரால வாங்கிட்ட? நீ படிச்சு பட்டம் வாங்கிட்டனா நீ பெரிய ஆளா? நீ யாரால வாங்கிட்ட பட்டம் வாங்கிட்ட? உன்னை கஷ்டப்பட்டு உனக்காக உழைச்சி வேர்வை சிந்தி உன்னை வந்து உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்ச உன் பெற்றோர்ன்ற வேர், அந்த வேரால தான் நீ என்ன பண்ண மரமா வளர்ந்துக்கிற. இன்னைக்கு பலருடைய நிலை அப்படித்தான். கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஐட்டம் வச்சுங்களா, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ரொம்ப தெரியுமா? நீ ரொம்ப படிச்சிட்டியா? நான் எம்எஸ்சி படிச்சுக்கிறேன். என்ன எம்எஸ்சி படிச்சுட்டேன்னா நீ பெரிய ஆளாட்ட பெரிய ஆளாயிடுவே? என்ன உன்னை படிக்க வைத்தவர் ஆண்டவர். உன்னுடைய பெற்றோர் மூலியமாக உன்னை படிக்க வைத்து இந்த நிலைக்கு வைத்திருக்கிறவர் ஆண்டவர். பெருமை பாராட்டாத. நான் பெருமை வேண்டாம். அதுதான் அதே காரியம் தான். அந்த கிளை பாருங்க, நீ அந்த கிளைக்கு விரோதமாக பெருமை பாராட்டாத. நான் தான். அந்த கிளை வளர்றதுக்கு காரணம் யாரு? அந்த கிளை வளர்ந்ததுக்கு காரணம் யாருங்க? வேர். இன்றைக்கு நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனா வளர்ந்து இங்க இருக்கிறேன்னா அதுக்கு யாரு காரணம்? என் அம்மாவுடைய ஜெபம், என் அப்பாவுடைய உழைப்பு, என்னுடைய பெற்றோருடைய கடின உழைப்பால், கர்த்தருடைய ஒத்தாசையால் கர்த்தர் என்னுடைய பெற்றோரை கொண்டு என்னை இன்றைக்கு இந்த நிலையில வைத்திருக்கிறார். ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் என்கிற வேர். செடியை வச்சு ஒரு தண்ணி ஊத்தார விட்டுருவாரா? சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு பலருடைய பிரச்சனையே அதுதான். ஐயோ, இந்த செடியை வச்சுட்டுனே, இது வளருமா வளராதா, இது கனி கொடுக்குமா கொடுக்காதா? ஏன் நீ கவலைப்படுற? செடியை வச்சவர் கர்த்தர்னா அதை பராமரிப்பவர் கர்த்தர். அதை அந்த செடியை மரமாக வளர்ப்பவர், கனி கொடுக்க செய்பவர் கர்த்தர். நீ கலங்காத, நீ பயப்படாத. அதை செய்கிறவர் கர்த்தர். ஆமென். ஆக நம்மை சுமக்கிற வேராக இருக்க வேண்டும். சுமக்கிற வேர் எப்படிப்பட்ட வேரா இருக்க வேண்டும்? சுமக்கிற வேர். நம்ம பிறரை வந்து நம்மளால கூடுமான மட்டும் பிறரை சுமக்க, பிறரை தாங்க, பிறருக்கு உதவ நம்ம என்ன பண்ணணும்? நினைக்கணும். உபத்திரமா இருக்கக்கூடாது. பிறருக்கு வந்து என்ன சொல்றது, பாரமா இருக்கக்கூடாது. சுமக்கிற வேரா இருக்கணும். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு என்னுடைய ஞாபகத்தில் வந்தது பெற்றோர் தான். தேவன் அவர்கள் மூலமா, என்னுடைய பெற்றோர் மூலமாய் என்னை இன்றைக்கு ஒரு மரமாக, ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரன் என்ற மரமாக வளர்த்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பெற்றோர் மூலியமா, கர்த்தர் உங்கள் பெற்றோர் மூலியமாக இன்றைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதை செய்தவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அதனால சுமக்கிற வேராக இருக்க வேண்டும். வேர் தான் சுமக்கிற. அடியில தெரியல, பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த வேரை குறித்து யாரும் பேச மாட்டாங்க. மேல இருக்கிற மரத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மரம் பாத்தியாடி, இவ்வளோ பெரிய மரம் பாத்தியாடான்னு மேல பேசுறாங்க. மேலோட்டத்தை பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதோட பேஸ் அடித்தளம் எங்க? ரூட் எங்க? வேர். அதை வேற மறந்துடுறாங்க. மேல மரத்தை தான் பெருமையா பேசுறாங்க. அப்படி இல்ல. சுமக்கிற வேர், கஷ்டப்பட்டு சுமக்கிற அந்த வேறு தான் அருமை. அது அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த வேறு அந்த பூமி காட்டில சுமக்கலன்னா அந்த மரம் வளரவே வளராது, நிக்கவே ஸ்ட்ராங்கா இருக்க, உறுதியா வலிமையா இருக்காது. அது போலதான் பெற்றோர், நம்முடைய பெற்றோர் என்கிற வேறால தான் இன்றைக்கு நாம் யார் என்று நாம் இருக்கிறோம். எந்த நிலையில நாம் இருக்கிறோம் அந்த நிலையில நாம் இருக்கிறோம். ஆக சுமக்கிற வேரா இருக்க வேண்டும். மூன்றாவதாக பெருகுகிற வேர். அந்த வேர் அப்படியே நிக்காது, அப்படியே பெருகும், சுத்தி படர்ந்து பெருகும். பெருகுகிற வேராக இருக்க வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6 இருந்து 7 வரை வாசிக்கலாம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும்
பெருகுவீர்களாக. எதுல? ஆமென். வேர், பெருகுகிற வேர், பெருகுகிற வேர். மூன்றாவது எதுல பெருகணும்? பெருகுகிற வேர். எப்படிப்பட்ட வேரா இருக்கணும்? மாத்தி சொல்லிட்டேன். ஆமா, எப்படிப்பட்ட வேரா இருக்கணும்? பெருகுகிற வேரா இருக்க வேண்டும். இந்த வேர் எப்படி படர்ந்து பெருகுதோ, எப்படி பெருகும்? எதுல பெருக வேண்டும்? அதுல ஒரு 3 காய் இருக்குது. முதலாவது, கிருபையிலே பெருக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபையிலே பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு போதும். கிருபையில பெருக வேண்டும். எதுல பெருக வேண்டும்? கிருபையில பெருக வேண்டும். 2வது, விசுவாசத்துல பெருக வேண்டும். நீங்க பலருடைய விசுவாசம் அப்படியே மங்கி போயிருக்கிறது. அப்படி அல்ல. உங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போக வேண்டும், பெருகி கொண்டே போக வேண்டும். விசுவாசத்துல பெருக வேண்டும், விசுவாசத்துல பெருக வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிக்கலாம். நான் இரவும் பகலும் 1:3 உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலோ. ஆமென். அல்லேலூயா. அப்ப 2வது எதுல நம்ம பெருகணுமா? விசுவாசத்துல பெருக வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் ரொம்ப எப்படி இருக்கிறது? மங்கி போயிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. விசுவாசத்துல பெருகணும். 3வதாக, நற்கிரியை. நற்கிரியை, நற்கிரியை என்கிற வேர் நமக்குள்ள பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:8. சகலவித நற்கிரியைகளினாலும் பெருகுகிறவளாயிருக்கும்படிக்கும் போதும். நற்கிரியைனா என்னங்க? நற்கிரியை நல்ல செயல்கள், நல்ல செயல்கள், நற்கிரியை, பிறருக்கு நன்மை செய்யறது, குட் பிஹேவியர், நற்பண்புகள், இப்படி சொல்லிட்டு போலாம். ஆக நற்கிரியை என்கிற வேர் பெருக வேண்டும். வேர் பெருக வேண்டும். எதுல வேர் பெருக வேண்டும்? கிருபை என்கிற வேர் பெருக வேண்டும். விசுவாசம் என்கிற வேர் பெருக வேண்டும். நற்கிரி என்கிற வேர் பெருக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வேரின் பண்புகளை குறித்து தியானித்தோம். வேரின் பண்புகள். வேர் என்றால் என்னன்னு பார்த்தோம். வேரில் இருக்கக்கூடாதது என்னென்ன காரியம் பார்த்தோம். வேரில் இருக்கக்கூடாத காரியம் 3. வேரில்லாமை, கசப்பான வேர், நஞ்சை எட்டியும் முளைப்பிக்கிற வேர் இருக்கக்கூடாது. 2வது, நமது வேர் எங்கு இருக்க வேண்டும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற வேராய் இருக்க வேண்டும். சரிங்களா? 3வது, எப்படிப்பட்ட வேராய் இருக்க வேண்டும்? முதலாவது, கனி கொடுக்கிற வேராய் இருக்கணும், சுமக்கிற வேராய் இருக்கணும், பெருகுகிற வேராய் இருக்க வேண்டும். இந்த வேர் எப்படி பெருக வேண்டும் என்று சொன்னால், கிருபை என்கிற வேர் பெருக வேண்டும், விசுவாசம் என்கிற வேர் பெருக வேண்டும், நற்கிரியை என்கிற வேர் பெருக வேண்டும். கர்த்தர் திருவசனங்கள் நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாம் யாவரும் எழுப்பி நின்று நம்முடைய ஈசியை பாடல் புஸ்தகத்திலே